வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கும் நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்லாம் பற்றி கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது கெவின் ஓவன்ஸ் வந்து WWE பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனில் தான் வச்சுருக்கிறாங்க. ஒரு சண்டை போடலாம், பட் ஆனால் மெயின் ஷோவில் வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ சமீபத்தில் கூட கோடி ரோட்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பார். இதனால WWE மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்கிரிப்ட் படி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்கிரிப்ட் படி கோடி ரோட்ஸை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின கெவின் ஓவன்ஸ் மேலே எல்லாருமே ஹேட் பண்ணுறாங்க. இப்போ WWE வந்து ஒரு அறிக்கையை தெரிவிச்சிருக்கிறாங்க கோடி ரோட்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத. கோடி ரோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சஃபிஷியலி சொல்லிங் ஆகிருக்குது. எலும்பில் வந்து உள்ள நீர் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து வெளியில் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதனால் லோக்கல் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அதில் ஃப்ராக்சர் எதுவும் ஏற்படலை, நெகட்டிவ் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் கோடி ரோட்ஸை நாங்கள் வந்து இன்னும் வந்து மருத்துவமனையில் தான் வச்சுருக்கிறோம். ஸோ அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கோடி ரோட்ஸ் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 280 நாட்களை கடந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கார். இப்போ இவருக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது மோசமான நிலை தான். மேபி கோடி ரோட்ஸுக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டிருக்கலாம், அது இந்த ஸ்டோரிக்காக இப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸுக்கு உண்மையிலேயே இன்ஜுரி ஏற்படுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒருவேளை கோடி ரோட்ஸுக்கு உண்மையிலேயே இன்ஜுரி ஏற்பட்டிருந்தால் அவர் கண்டிப்பாக டைட்டில் வெக்கேட் பண்ணணும். அந்த அறிக்கையில் நல்லா அழகாக சொல்லியிருப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து ஃப்ராக்சர் வந்து எக்ஸ்ரேயில் தெரியலை, ஸோ அதனால் நாங்கள் வந்து மேற்படிகளை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ராக்சர் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கோடி ரோட்ஸுக்கு ஒன்றுமே இல்லை. கோடி ரோட்ஸ் டைட்டில் வெக்கேட் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சான்ஸ் இல்லை. அண்ட் காய்ஸ், அதே மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ட்ரிபிள் ஹெச்சுக்கும் கெவின் ஓவன்ஸுக்குமான ஃபியூடை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதாவது WWE மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பல பேரை முறைச்சிக்கிட்டு இருக்கிறவர் இப்போ WWE மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிற ட்ரிபிள் ஹெச்சையே முளைக்கிறாரு. இதில் ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த ஃபுட்டேஜ் கூட நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்காது. ஆனால் WWE வந்து இப்போ அஃபிஷியலி அதை தெரிவிச்சிருக்கிறாங்க. கோவத்தோடு ஓடி வந்த ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸை மார்பிளையே தட்டியிருப்பார். ஸோ அதுக்கு திருப்பியும் பார்த்தீங்கன்னா இவரும் வந்து எதிர்த்து பேசியிருப்பார், சண்டை போட போயிருப்பார். ஸோ அப்போ ட்ரிபிள் ஹெச்சை எல்லாருமே தடுத்துருவாங்க. கோவத்தில் என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா, ஒன் டே மட்டும்தான் இந்த டைட்டிலை நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் கிட்ட அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் கொடுத்துருப்பார்ல, அதாவது பழைய WB சாம்பியன்ஷிப்பு, WBF தொல்லாது, அந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டாராம். நான் அந்த சாம்பியன்ஷிப்பை தரமாட்டேன், இது ஒன் டே தானே, பர்மனெண்ட்டாக என்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாராம். ஸோ அதனாலேயும் WWE மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கிறாங்க. கோடி ரோட்ஸ் கிட்ட இருக்கிற டைட்டில் வந்து நிரந்தரம் கிடையாது. அதாவது இப்போ வச்சிருக்காருல அந்த டைட்டில் வந்து அந்த ஒன் டே மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அந்த ஒன் டே தான் யூஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறமா எதுக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாராம். ஸோ நீங்கள் கேட்கலாம், கோடி ரோட்ஸ் அவுட்டு தெலுங்க இப்போ கெவின் ஓவன்ஸுக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் நடத்துவாங்களான்னு. எனக்கு என்ன செய்தி கிடச்சதுக்குன்னா, WWE வந்து ட்ரிபிள் ஹெச்சை வச்சு வேற ஒரு பிளான் பண்ண போகிறாங்களாம். அதாவது ட்ரிபிள் ஹெச் கேம், அவருக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் மேட்ச் ஃபியூச்சர் நடக்கலாம் தவிர்த்து இப்போ நடக்க வாய்ப்பு இல்லையா. ஏன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்குது. ஸோ கொஞ்சம் கடினமான வேலையோ இல்லை கடினமான ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுறது கூட குறைச்சிட்டாராம். ஸோ அதனால் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சண்டை போடுறதுக்கு இயலாது. பட் ஆனால் WWE வந்து ரெஸ்ல்மேனியாவில் கெவின் ஓவன்ஸுக்குன்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஆப்பனண்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்களாம். அது வேறு யாருமே இல்லை, நம்ம வைப்பர் ராண்டி ஆட்டன் தான். ராண்டி ஆட்டனுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் பயங்கரமான ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதோடைய முடிவாக பார்த்தீங்கன்னா WWE வந்து ரெஸ்ல்மேனியாவில் இவங்களுக்கு ஒரு மேட்ச் வைக்க போகிறாங்களாம். ஸோ ட்ரிபிள் ஹெச்சை வச்சு கேம் தான் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ட்ரிபிள் ஹெச்சுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் நடக்க போகிறது இல்லையா, ராண்டி ஆட்டன் தான் ரிட்டர்ன் ஆகிறான். அடுத்தது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம TLC அப்படின்னு சொல்லிட்டு WWEல ஆஸ்துமான ஒரு பேப்பரி உண்டு. நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இது கிறிஸ்மஸ் டைமில் தான் நடக்கும். ஆனால் கடந்த ஒரு 3 வருஷமாக WWE வந்து TLC அப்படிங்கிற பேப்பரி நடத்தலை. நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி பற்றி ட்ரிபிள் ஹெச் மேனேஜ்மெண்ட் வந்து பிறகு கிறிஸ்மஸ்க்கு லீவு வேணும் அப்படின்னு சொல்லி தான் போன வருஷம்லாம் ராஸ் மட்டும் கட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் சாட்டர்டே மெயின் வந்து அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரி மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்த TLC பேப்பரை நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட நேரத்தில் WWE வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதாவது பே பேக், எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் இதெல்லாம் போன வருஷம் நடக்காமல், அதாவது இப்போ இந்த வருஷம் நடக்காமல் பேட் பிளட் அந்த மாதிரி பேப்பரி புது பேப்பரிலாம் இந்த வருஷம் கொண்டு வந்திருந்தார். அதாவது பழைய பேப்பரிவை திருப்பி கொண்டு வந்திருந்தார். ஸோ அதே மாதிரி TLC பேப்பரையும் நெக்ஸ்ட் இயர் வந்து வேறு ஏதாவது ஒரு பேப்பருக்கு பதிலாக இந்த TLC பேப்பரையை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ 2025 நம்ம மீண்டும் TLC பேப்பரையை பார்க்க போகிறோமா. TLC பேப்பர்னாலே இந்த டேபிள் லேடர் சேஸு, அதுவே ஒரு எப்படி சொல்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதை வச்சே ஒரு பயங்கரமான இதாக இருக்கும். ஸோ அதுக்காக நான்லாம் வெயிட் பண்ணுறேன்ப்பா. நீங்கள் இப்போ ஒன்று பார்க்குறீங்களா, இதுதான் நம்ம சில்லா ஃபேட்டு அவருடைய
டிஷர்ட்டை பாருங்கள், அப்படியே வாயை புழக்கிற மாதிரி ஒரு டிஷர்ட் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்மாக்டவுன் நடந்திருக்குது. அந்த ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் வந்து சில்லா ஃபேட்டோடைய டிஷர்ட்டை போட்டுகிட்டே ஸ்மாக்டவுனுக்கு வந்திருக்காரு. நமக்குள்ளே காட்டுறோம்ல. ஸோ இதை சில்லா ஃபேட்டோ பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி அவருடைய சோஷியல் மீடியாவில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி WWEல என்னோட டிஷர்ட் வந்து வந்திருக்குது, கூடிய சீக்கிரம் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி டேக் பண்ணி சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ 4th ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பியன்ஷிப்பை சில்லா ஃபேட்டோ வந்து வின் பண்ணியிருக்காரு. சில்லா ஃபேட்டோ 4th ரோப், அந்த சில்லா ஃபேட்டோ இப்போ அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டுருக்காரு, சின்ன சின்ன இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனியில். அந்த இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் இவர் வின் பண்ணுற 3வது சாம்பியன்ஷிப்பு. இப்போ சில்லா ஃபேட்டோ கிட்ட டோட்டலி பார்த்தீங்கன்னா 3 சாம்பியன்ஷிப் இருக்குது. ஸோ ஒரு ரெஸ்லிங் ஜெனரேஷனில் இப்போ தான் வந்து சாய்ச்சிட்டு இருக்கிறாரு சில்லா ஃபேட்டோ. அதுக்குள்ளே 3 சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த 4th ரோப் சாம்பியன்ஷிப்பில் அந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேக் டீம் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் நடந்திருக்குது. அதில் ஹார்டி பாய்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட 4th ரோப் சாம்பியன்ஷிப்பும் இருக்குது அண்ட் TNA சாம்பியன்ஷிப்பும் இருக்குது. டபுள் சாம்பியனாக இருக்கிறாங்க. AEW விட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பழையபடி சாம்பியன்ஷிப் கலெக்டராக பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஆயிருக்கிறாங்க. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். சில்லா ஃபேட்டோவை பார்த்ததுக்கப்புறமா சில்லா ஃபேட்டோ கூட சேர்ந்து ஹார்டி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க. அதை சில்லா ஃபேட்டோ அண்ட் ஹார்டி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது சமீபத்தில் TNA ரெஸ்லிங் கம்பெனி இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஃபைனல் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நடத்தினாங்க. ஸோ அவங்களுக்கு பேப்பரியூ மாதிரி. அதில் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினாமினல் ஒன் AJ ஸ்டைல் வந்து அட்டண்டன்ஸ் ஆகிருக்காராம். AJ ஸ்டைலுக்கும் TNAக்கும் நல்ல ஒரு தொடர்பு உண்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு AJ ஸ்டைல் வந்து இன்ஜுரினால ரெஸ்ட்டில் இருக்காரு. ஸோ அந்த ரெஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா TNA நடந்த அந்த ஷோக்கு வந்து போயிருக்கிறாரு. மெயின் ஷோவில் அட்டண்டன்ஸ் ஆகலை. பேக் ஸ்டேஜில் இருக்கவங்கள்ட்டையும் பேக் ஸ்டேஜ் ப்ரொடியூசர்ஸ்கிட்டையும் அங்கே உள்ள ரெஸ்லர்ஸ்கிட்டையும் கொஞ்சம் பேசியிருக்கிறாராம். TNAக்கும் WWEக்கும் நல்ல தொடர்பு இருந்தாலும் மெயின் ராஸ்டரில் இருக்கிற ஒரு ரெஸ்லரை TNAல காட்ட விட மாட்டேங்காங்க WWE. ஆனால் TNAல பாப்புலர் இருக்கிற ஒரு ரெஸ்லரை WWE பார்த்தீங்கன்னா NXTல காட்டணும்னு ஆசைப்படுறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? இப்போ நடந்து முடிஞ்ச சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு ஷான் லெஃப்லர் ரிட்டர்ன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு நியூஸ் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஷான் லெஃப்லர் ரிட்டர்ன் ஆகிறது ஸ்பாய்லர் ஆகிட்டான். ஸோ நாம கூட எல்லாருமே சொல்லிட்டோம். WWE பார்த்தீங்கன்னா ஷான் லெஃப்லரோட ரிட்டர்னை சர்ப்ரைஸாக யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பாய்லர் ஆகிட்டு சென்ஸ்கே நாகமோராவும் இப்படி தான் ரிட்டர்ன் ஆவார்னு சில நாட்கள் வந்து ஸ்பாய்லர்னால அவர் ரிட்டர்னை தள்ளி வச்சு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் சென்ஸ்கே நாகமோராவை ரிட்டர்ன் ஆக்க வச்சு அவரை சாம்பியன் ஆக்குனாங்க. அதே மாதிரி ஷார்ல் ஃப்ளேரோட ரிட்டர்னையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஸோ திடீர்னு பண்ணக்கூடாது. ஸோ சர்ப்ரைஸாக கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதனால தான் ஷார்ல் ஃப்ளேரோட ரிட்டர்னை தள்ளி வச்சுருக்காங்களாம். இல்லாட்டா நம்ம ஷார்ல் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்லேயே வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அம்புட்டு தான். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த